உதயம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் திருமிகு வல்லம் பஷீர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், மதிமுகவுல தொடர்ச்சியா பிரச்சனைகள் நடந்துட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியுது. மல்லை சத்யா அவர்களை மாத்தையாவுக்கு நிகரான துரோகி அப்படின்னு வைகோ அவர்கள் பேசிட்டாரு. மல்லை சத்யா அவர்கள் தொடர்ச்சியாக நேர்காணல்கள் கொடுத்துட்டு வராரு. என்ன நடக்குது மதிமுகவுல? மறுமலர்ச்சி திமுக என்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ வெளியேற்றப்பட்டதற்கு பிறகு விடுதலை புலிகள் வைகோவுக்காக கலைஞரை கொல்ல பார்க்கிறார்கள் என்று உளவுத்துறை அனுப்பிய அந்த கடிதத்தினுடைய விளைவுதான் வைகோ வெளியேற்றப்பட்டார். வைகோ வெளியேற்றப்பட்டதில் நியாயமில்லை என்று நீதி கேட்டுத்தான் நாங்கள் தான் உண்மையான திமுக என்றுதான் படையெடுத்தார்கள். அதற்கு பிறகு வழக்கு, தேர்தல் ஆணையம் இவை எல்லாமும் சேர்ந்து கலைஞர் தலைமையிலான திமுக தான் உண்மையான திமுக என்று முடிவானதற்கு பிறகு மறுமலர்ச்சி திமுக உதயமானது. மறுமலர்ச்சி திமுகவினுடைய வரலாறு 33 ஆண்டு காலம் உருண்டோடி வந்திருக்கிறது. இந்த 33 ஆண்டு கால வரலாற்றை நீங்கள் பதிவு செய்ய நினைப்பீர்களே ஆனால் மல்லை சத்யா என்கிற அந்த பெயரை தவிர்த்து விட்டு மறுமலர்ச்சி திமுகவுடைய வரலாற்றை பதிவு செய்ய முடியாது. அண்ணன் கலைப்புலி தானு அவர்கள் தான் தன்னுடைய உலக கடிதத்திலே சொன்னார், ருக்மணி லட்சுமிபதி சாலையில் அமைந்திருக்கிற அந்த தாயகத்தினுடைய வாயிலில் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சிலை இருக்கிறது. அந்த சிலைகளினுடைய கீழே இருக்கக்கூடிய கல்வெட்டில் பலருடைய பெயர்கள், துணை பொதுச் செயலாளர், பொருளாளர், அவைத்தலைவர், இப்படி பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கும். அண்ணன் தானு கேட்டார், அந்த கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கிற பெயர்களில் இருக்கிற ஒருவராவது உங்களோடு இருக்கிறாரா என்று கேட்டார். ஒருவர் கூட இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தத்துவ கவிஞர் குடியரசு அவர்கள் மறைந்ததற்கு பிறகு ஏறக்குறைய மிகச்சரியாக 23 ஆண்டுகளுக்கு முன்னர் துணை பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்புக்கு வந்தவர் அண்ணன் மல்லை சத்யா. அதற்கு முன்பு அவர் இளைஞரணியினுடைய செயலாளர். துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு உண்மையிலேயே பொதுச் செயலாளருக்கு துணை நிற்கிற துணை பொதுச் செயலாளர் என்று சொன்னால் அது அவர்தான். அவரோடு சேர்ந்து அண்ணன் நாசரேத்து துரை இருந்தார். நாசரேத்து துரை அண்ணன் எந்த கட்சி நடவடிக்கையிலும் பெரிதாக பங்கேற்றவர் அல்ல. நல்ல மனிதர், கொள்கையாளர், அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தில்லை. ஆனால் பெரிய அளவில் அவர் கட்சிக்காக வெளியில் ஆடி ஓடி உழைத்தவர் அல்ல. இன்னொரு பக்கத்திலே அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் துணை பொதுச் செயலாளராக இருந்தார். செஞ்சி ராமச்சந்திரன் ஒன்றியத்தினுடைய இணை அமைச்சர், நிதித்துறையினுடைய இணை அமைச்சர். அதன் பிறகு கட்சியிலிருந்து வெளியேறி திமுகவுக்கு போனார், அதிமுகவுக்கு போனார், பல முடிவுகளை எடுத்து விட்டார். அந்த காலகட்டத்தில் எல் கணேசன், கண்ணப்பன், செஞ்சி ராமச்சந்திரன், வைகோ இப்படிப்பட்டவர்கள் இருந்த காலத்தில் துணை பொதுச் செயலாளராக இருந்து ஒரு இளைஞராக அந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு இன்றைக்கு வயதை, இளமையை எல்லாவற்றையும் தொலைத்து விட்டு நிற்கக்கூடிய ஒரு துணை பொதுச் செயலாளர். நீங்க தமிழ்நாட்டுல போய் மதிமுகன்னு சொன்னீங்கன்னா வைகோவுக்கு அடுத்து தெரிகிற பெயர் மல்லை சத்யா தான். மல்லை சத்யாவை தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. வைகோவுக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர். அதற்கு காரணம் அவருடைய அயராத உழைப்பு. போராட்ட களங்கள் என்று சொன்னால் முந்தி நின்றவர் அவர்தான். டிராம் 999 என்கிற அந்த படம் வெளியாகிறது. ப்ரீவியூ தியேட்டருக்கு வந்துவிட்டது. அந்த படம் வெளியாகுமே ஆனால் அது நம்முடைய முல்லை பெரியாறு அணை உடையும் என்பதை கதைகளமாக கொண்டு எடுக்கப்பட்ட படம். அது தமிழர் விரோத போக்கு, அந்த படம் வெளியில் வரக்கூடாது என்று உத்தரவிடுகிறார் வைகோ. 6 அசிஸ்டன்ட் கமிஷனர், 3 ஜாயின்ட் கமிஷனர், ஜேசி, ஏசி உட்பட ஒரு பெரிய போலீஸ் பட்டாளமே குவிக்கப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய வியூகத்தை வகுத்து அங்கே சென்று அந்த படச்சுருளை எடுத்து அந்த படம் திரையிட விடாமல் தடுத்த பெருமை மல்லை சத்யாவுக்கு உண்டு. இப்படி எத்தனையோ எண்ணற்ற போராட்டங்களை சொல்ல முடியும். பட்டியல் போட்டால் போராட்டங்களினுடைய எண்ணிக்கை போய்கொண்டே இருக்கும். தன்னுடைய உயிரையும் துச்சமாக மதித்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு சென்று ராஜபக்சேவுக்கு கருப்பு கொடி காட்டிய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கும் பலரால் பேசப்படுகிற ஆர்ப்பாட்டம். இப்படி பல போராட்ட களங்களில் முந்தி நின்றதன் மூலமாக இந்த கட்சியினுடைய முன்னணி தளபதி என்கிற அந்த இடத்துக்கு சேர்ந்தார். இப்போது 4 ஆண்டு காலமாக வைகோவினுடைய மகன் அந்த இடத்துக்கு சேர்ந்திருக்கிறார். நேற்றைக்கு கூட அண்ணன் மல்லை சத்யா பேசுகிற போது சொன்னார், யாரோ ஒருவர் அவரிடத்துல பேசுகிற போது, கட்சியினுடைய நிர்வாகி தான், நீங்க 32 மாடிய ஏறி இருக்கிறீங்க கால்களால் நடந்து, அவர் 32வது மாடிக்கு பேராஷூட்ல இறங்கிட்டாருன்னு வைகோவினுடைய மகனை சொன்னதாக சொன்னார். இதுதான் யதார்த்தமான உண்மை. வாரிசுகள் எல்லா கட்சியிலும் அரசியலுக்கு வருகிறார்கள். ஆனால் கட்சியினுடைய கொள்கையை உள்வாங்கி கொண்டு இந்த கட்சிக்காக உழைத்தவர்களை அடைத்து கொண்டு இயங்குபவர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இங்க எல்லாரும் என்ன தப்பா சொல்றாங்கன்னா, ஏதோ வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுகிறார்கள். அப்ப இவ்வளவு காலம் வாரிசை ஒத்துக்கிட்டு தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. வாரிசு அரசியலுக்கு எதிராக அல்ல.
யாராக வேண்டுமானாலும் வரட்டும். வைகோவினுடைய மகன் என்பதற்காகவே அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படக்கூடாது என்று சொல்வது ஜனநாயகம் அல்ல. மாறாக வந்தவர் எப்படி இயங்கிட வேண்டும். ஒரே ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். அதிமுகவிலிருந்து வந்தவர் தான் அண்ணன் செந்தில் பாலாஜி. அண்ணன் செந்தில் பாலாஜி கரூரிலே மாவட்ட அலுவலகத்தை திறக்கிறார். அதை திறந்து வைப்பதற்கு அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் செல்கிறார். கன்னியாகுமரியில் இருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரை கட்சியினுடைய கட்டமைப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு எவ்வளவு வலுவாக இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும். இன்றைக்கு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறார். நாளைக்கு முதலமைச்சராக வரப்போகிறவர் உதயநிதி ஸ்டாலின் தான் என்பது எல்லோருக்குமே தெரியும். அவ்வளவு பெரிய கட்சியை, அதிகாரத்தை, ஆட்சியை கையில் வைத்திருப்பவர் அண்ணன் செந்தில் பாலாஜி பேசுகிற போது சொன்னார், இளையவர் உதயநிதி இங்கே வந்திருக்கிறார், இளஞ்சூரியன் வந்திருக்கிறார், எங்களுக்கு வழிகாட்டுகிற தலைவர் வந்திருக்கிறார் என்று அவருடைய வரவேற்புரையில் பேசினார். உதயநிதி ஸ்டாலின் பேசுகிற போது சொன்னார், அதுதான் பக்குவப்பட்டிருக்கிற அந்த அரசியல். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னார், வழிகாட்டுகிற தலைவர் வந்திருக்கிறார் என்று சொல்லி. நான் வழிகாட்டுபவர் அல்ல, தலகத்தர்களாக இருக்கிற அண்ணன் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் தான் வழிகாட்ட வேண்டும், நான் உங்கள் வழியில் பயணிக்கிறேன் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பெருந்தன்மையான வார்த்தை பாருங்கள். இந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளர், அடுத்த தலைவராக போகிறவர், நேற்றைக்கு கட்சிக்கு வந்தவர் செந்தில் பாலாஜி, அவர் வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னா அப்ப சீனியரை எப்படி மதிக்கிறார் பாருங்க உதயநிதி ஸ்டாலின். ஆனா இங்க என்னன்னா, சீனியர்களையே கூப்பிட்டு வைகோவினுடைய பையன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது. நீங்க என்ன இப்படி பண்றீங்களாம்ல, கம்ப்ளைண்ட் வருது உங்க மேல, ஆக்ஷன் எடுத்துருவேன், இது மாதிரியான தொனியிலே பேசுவது, முதிர்ச்சி இல்லாமல் நடந்து கொள்வது, கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்று தெரியாமலேயே பேசுவது, இது போன்ற நடவடிக்கைகளால் தொடர்ச்சியாக மூத்த நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வெளியேறி கொண்டே இருந்தார்கள். அண்ணன் மல்லை சத்யா இருப்பாரே ஆனால் அது துரையினுடைய இருப்புக்கு ஆபத்து என்று துரை கருதினார். தொடர்ச்சியாக அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை புனைச்சுருட்டுகளாக புனைந்து கொண்டே இருந்தார். தொடர்ந்து வைக்கிறது எல்லாமே அவதூறான குற்றச்சாட்டுகள் தான். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போய்கொண்டே இருக்கிற ஒரு வேளையில் இன்னொரு பக்கத்திலே வைகோ இதை மெல்ல மெல்ல நம்ப துவங்கினார். இப்போது அதனுடைய விளைவு மகனுக்காக உண்மையாக உழைத்திருக்கிற தன்னுடைய தளபதியை பலி கொடுத்து விட்டார் என்றுதான் பார்க்கிறேன். நான் கேட்கிறேன், வரலாறு தெரியாதவர்கள் பேசினால் தவறில்லை, வாய் தவறி பேசிவிட்டால் அதில் தவறில்லை, அழுத்தமாக பதிவு செய்கிறார். அதாவது பல்லடம் முத்துரத்தினத்தை வந்து திமுகவுல சேர்க்கறதுக்காகத்தான், அது மட்டும் இல்லாம மதிமுகவை உடைக்கிறதுக்கு ஒரு சதி கூட்டம் வந்து ஈரோட்டில் நடந்தது. அந்த சதி கூட்டத்துல பங்கெடுத்தவர்ல மல்லை சத்யாவும் ஒருவர். 2 நாட்கள் அங்க தங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை மல்லை சத்யா மேல வைக்கிறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் மரியாதைக்குரிய அண்ணாச்சி விஜிபி சந்தோஷம் அவர்கள் தந்த திருவள்ளுவரினுடைய சிலை திறப்பு விழா லண்டன் மாநகரில் நடைபெற்றது. அதில் பங்கேற்பதற்காக மல்லை சத்யா உள்ளிட்ட தமிழறிஞர்கள் பலரும் சேர்ந்து லண்டன் போனார். ஞாயிற்றுக்கிழமை கட்சியினுடைய பொதுக்குழு, வெள்ளிக்கிழமை காலை பஹ்ரைன் வந்து சேர்ந்தார் பிஜேபியினுடைய சந்தோஷம் அவர்கள். காரணம், நான் தலைமை தாங்குகிற, நான் தலைவராக இருக்கிற பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய புதிய அலுவலக திறப்பு விழாவுக்கு நான் அவரை அழைத்திருக்கிறேன். மல்லை சத்யா சனிக்கிழமை காலை தான் சென்னை வந்து சேர்ந்தார். பிஜி சந்தோஷம் ஈத்ரூ ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்டு கல்ஃபேர் விமானத்துல பஹ்ரைன் வர்றார். இவரு நேரடியா ஈத்ரூ ஏர்போர்ட்ல இருந்து புறப்பட்டு சென்னை போறார். சென்னைக்கு எப்ப போறார்? சனிக்கிழமை காலையில போறார். சனிக்கிழமை காலையில வீட்டுக்கு போய் புறப்பட்டு அங்கிருந்து தொடர்வண்டி நிலையத்துக்கு வந்து தொடர்வண்டி ஏறி அன்று மாலை ஈரோட்டுக்கு வந்து சேர்றார். ஈரோட்டு தொடர்வண்டி நிலையத்துக்கு வாகனத்தை அனுப்பியவர்கள் மாவட்ட செயலாளர்கள். அந்த வாகனத்துல ஏறி போய் வைகோ தங்கி இருக்கிற அதே நட்சத்திர விடுதியில தங்குறார். காலையில பொதுக்குழு, மதியானத்தோடு பொதுக்குழு முடிஞ்சு. எப்பவுமே பொதுக்குழு சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். நைட்டு டிக்கெட்டு, சாயங்காலம் பொதுக்குழு முடிஞ்சோன்னா நைட்டு போகலான்னு இருக்காரு. மதியமே பொதுக்குழு முடிஞ்சிருச்சு. அப்போ நைட் இருந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ணி சாயங்காலம் 4 மணிக்கு உள்ள ட்ரெயினை பிடிக்கிறார். ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு நேரம் ஆயிடும், இங்க கூட்டமா இருக்குன்னு சொல்லி போற வழியிலேயே அப்படியே சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கார் ரயில ஏறி. நைட்டு சென்னை வந்து சேர்ந்துட்டார். மறாவது நாள் தொடர் நிகழ்ச்சிகள், எந்தெந்த நிகழ்ச்சிகள்ல அவர் பங்கேற்றிருக்காரு அவருடைய சமூக வலைதளத்துல இருக்கு. எங்க ஈரோட்டுல கூட்டம் போட்டாங்க, எங்க 2 நாட்கள் ஈரோட்டுல தங்கியிருந்தார். அவருடைய பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங், இமிகிரேஷன் ஸ்டாம்பிங்கை நான் வெளியிடுறேன். அவர் போயிட்டு வந்த பயண டிக்கெட்டை நான் காட்டுறேன். இப்ப இது ஆதாரமா
இல்ல நீங்க சொல்றீங்களே போகிற போக்குல 2 நாள் தங்கி இருந்தாருன்னு சொல்லி, இது ஆதாரமா? இது தொடர்ச்சியாக பொய்யை கட்டமைத்துக் கொண்டே இருக்காங்க. என்னுடைய வீட்டு திருமணத்துக்கு வந்தது ஒரு குற்றச்சாட்டு, 2 நாட்கள் வந்து தங்கி இருந்தாருன்னாங்க. அது அபாண்டமான பொய். என்னுடைய வீட்டு திருமணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை திருமணம், ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு திருமணம், 11:30 மணிக்கு வந்தார். வந்து மணமக்களை வாழ்த்தி விட்டு சிறிது நேரம் இருந்து புறப்பட்டுட்டாரு. நான் கூட்டத்துல இவர் வந்ததை மட்டும் பார்த்தேன். இவர் கூட நின்னு பேசினேன், படம் எடுத்தோம். அதன் பிறகு இவர் காணும். கீழே இறங்கி வந்து கேட்கும்போது நண்பர்கள் சொன்னாங்க, இல்ல அண்ணன் புறப்பட்டாரு சாயங்காலம் ஒரு நிகழ்ச்சியா அப்படின்னு சொல்லி. அவர் சாப்பிட்டாரான்னு கூட எனக்கு தெரியாது. இதுதான் உண்மை. ஆனா 2 நாள் தங்கி இருந்தார், 2 நாள் சதி திட்டம் போட்டார். ஏங்க நான் கேட்கிறேன், முத்துரத்னம் என்ன ஒண்ணும் தெரியாதவரா? அவர் பல்லடம் தொகுதியில கேண்டிடேட்டா நின்னவருங்க. அவங்க அப்பா திமுகவுல ஒன்றிய செயலாளருங்க. அவர் நெடிய திராவிட இயக்க பாரம்பரியத்துக்குள்ள வந்தவர். அவர் பேரை சொன்னா இன்னைக்கும் அந்த பகுதிகளில் செல்வாக்கு மிகுந்த குடும்பத்து பிள்ளை அவரு. 30 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக ஊரக உள்ளாட்சிகள்ல வெற்றி பெற்று தங்களுடைய செல்வாக்கை நிரூபித்துக் கொண்டிருந்த குடும்பம் அது. அவர் கொங்கு மண்டலத்தில் மிக முக்கியமான வலிமையான ஒரு தலகர்த்தராக வர வேண்டும் என்று திமுக விரும்பி அவரை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு சமிக்கையை கொடுத்துச்சுன்னே வச்சுக்கோங்களேன். நீங்க பாஜக கூட்டணிக்கு போவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துருச்சு. நீங்க தொடர்ந்து பொதுக்குழு போன்ற இடங்கள்ல விமர்சிக்கிறீங்க. அதனால உங்களுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுத்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அதற்கும் சத்யாவுக்கும் என்ன தொடர்பு? கார்ல போய் அறிவாலய வாசல்ல இருக்கட்டும். ஏங்க அவர்கிட்ட கார் இல்லையா? முத்துரத்தினத்துக்கு தெரியாத அறிவாலயம் எங்க இருக்குன்னு. இதெல்லாம் என்ன மாதிரியான சிறுபிள்ளைத்தனமான பேச்சு? இதையெல்லாம் ஒரு காரணமாக சொல்லிக்கொண்டு விமர்சனத்தை சார் சத்யா இருப்பது உங்களுடைய மகன் துரைக்கு ஆபத்தாக நீங்கள் கருதுகிறீர்கள். ஏன்னா சத்யாவிடத்துல இருக்கிற உழைப்பு, கொள்கை நெறி, அவரிடத்துல இருக்கக்கூடிய அந்த பந்தபாச உணர்வு, இந்த கட்சியை உயிராக நேசிக்கிற அந்த பண்பு, இவை எதுவும் உங்க மகனிடம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால இந்த குவாலிட்டி, இந்த டிசிப்ளின் இதெல்லாம் சேர்த்து அவரை உயரத்துல நிக்க வச்சிருக்கு. உங்க பையன் போய் பக்கத்துல நிக்க முடியல. அடிபட்டு போறார். கொள்கை தெரியல. டி.எம். நாயர்னா யாருன்னு தெரியல. திராவிட இயக்கத்தினுடைய வரலாறுனா என்னன்னு தெரியல. இந்த கட்சி கடந்து வந்திருக்கிற கரடுமுரடான பாதைகள் குறித்த வழி வேதனைகள் தெரியல. அதனால ஒரு ஜமீன்தார் மனநிலையில் இருக்கிறார், ஒரு பூஷ்வா மனநிலையில் இருக்கிறார். எனவே அவர் இருந்தால் இவருக்கு ஆபத்து வந்து விடும் என்று சொல்லி வெளியேற்றுகிறீர்கள். வெளியேற்றிட்டு போங்க. அவரே தான் சொல்லியிருக்காரு, எத்தனையோ நிர்வாக குழு என்ன நடவடிக்கை எடுத்து நீக்குங்கன்னு சொல்லிட்டாரு. நீக்கிட்டு போக வேண்டியதானே சார்? எதுக்கு சார் பொய்யை சொல்லிக் கொண்டு இவ்வளவு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள்? இல்ல கட்சியிலிருந்து அவரே வெளியே போகலாம்ல அப்படின்னு சில கருத்து சொல்றாங்க. இன்னொன்னு கட்சியிலிருந்து வெளியே போனவங்களோடையும் தொடர்பு வச்சுக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே. ஏங்க நான் கேட்கிறேன், கட்சியிலிருந்து வெளியில போலாம்லன்னா துணை பொதுச் செயலாளர் அவரே வெளியில ஏங்க போகணும்? நான் கேட்கிறேன். உங்களுக்கு வேணாம் நீங்க நீக்குங்க. ஏங்க எனக்கு இப்ப இந்த பொருள் வேண்டாம், நான் தூக்கி போடணுமா? அந்த பொருள் கிட்ட நீனே போய் குப்பை தொட்டியில விழுந்துரு அப்படின்னு சொல்லணுமா? என்ன பேச்சு இது? உங்களுக்கு வேணான்றீங்க, கட்சியில இருந்து வெளியில போயிட்டா அவர் ஏன் வெளியில போகணும்? நீங்க நீக்குங்க. அவர் என்ன தப்பு பண்ணார்? டில் டுடே அவர் துணை பொதுச் செயலாளர். நீங்க நீக்குங்க. உங்களுக்கு வேணாம்னா நீங்க நடவடிக்கை எடுங்க. இன்னொன்னு, கட்சியை விட்டு போனவங்களோட சார் நான் ஒரு விஷயம் சொல்றேன். எந்த அரசியல் கட்சியிலும் ஒரு பந்தபாச உணர்வு இருக்கத்தான் செய்யும். ஒரு எதிரி கட்சிக்குள்ள இருப்பான். நான் சக கட்சியிலேயே சொல்றேன், எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும். ஒரு எதிரி இருப்பான், ஒரு நண்பன் இருப்பான். அந்த நண்பன் நெடுங்காலம் தொடரத்தான் செய்யும். இந்த கட்சியிலிருந்து சபாபதி மோகன் வெளியேறி போனார். சபாபதி மோகன் மாணவரணி செயலாளராக இருந்தவர். சபாபதி மோகன் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு தென் மாவட்டத்துல இருக்கிற எத்தனை மதிமுக காரங்க போய் அவர்கிட்ட நின்னாங்க தெரியுமா? அப்ப ஏன் கட்சியில இருந்து போனவங்களோட தொடர்பு வச்சிருக்கீங்க அன்னைக்கு ஏன் நீங்க கேட்கலாம்? அதை விடுங்க. வைகோ மீது எவருமே வைக்க முடியாத குற்றச்சாட்டை வைத்தவர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன். வைகோவினுடைய தனிமனித ஒழுக்கத்தையே கேள்விக்குறியாக்கினார். வைகோ மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார். அதே கே.எஸ். ராதாகிருஷ்ணனை ஒரு சாட்சியாக ஒரு வழக்குல சேர்த்திருக்காங்க. பிறல் சாட்சி சொல்லணும்னு வைகோ போன் பண்ணி கூப்பிட்டு வர சொன்னார் சார் அவரை. அவரும் வந்தார் சார். வந்து பிறல் சாட்சியை மலிச்சிட்டு போனார் சார். அந்த சாட்சி கூண்டில் ஏறி. அப்ப நீங்க ஏன் அவர் கூட தொடர்பு வச்சுக்கிட்டீங்க? உங்களை குறித்து தனிமனித விமர்சனத்தை, உங்களுடைய ஒழுக்கத்தை கேள்விக்குறியாக்கினாரா சார் அவரு? அவரு கூட ஏன் சார் நீங்க தொடர்பு வச்சுக்கிட்டீங்க? நான் பட்டியல் போட்டு சொன்னேன்ல, அண்ணன் தான் அண்ணன் வந்து இந்த கல்வெட்டுல இருக்கிற ஒரு பேராவது இருக்கா உங்களோட, யாராவது இருக்காங்களான்னு கேட்டு போனார்ல தானண்ணன். தானண்ணன் விட்டு திருமணத்துக்கு எதுக்கு பொக்கே தூக்கிட்டு ஓடுறீங்க? தானண்ணன் கட்சியில இருந்து போயிட்டாரு தானே. இந்த கட்சியை கடுமையா விமர்சிச்சுட்டு தானே போனாரு.
ஏங்க அவர் வீட்டுக்கு போனீங்க? எதுக்கு போனீங்க? கரூர் மாவட்டத்துல கட்சியினுடைய கொடிகள் பறந்த கொடி கம்பத்தை ஒரு ஒன்றிய செயலாளர் எடுத்துட்டு போயிட்டார். கட்சியை விட்டு போகும்போது கலையரசன் பேர் அதிமுகவுக்கு போயிட்டார். ஏன் கொடி கம்பத்தை எடுக்கிறேன்? நான் போட்ட கொடி கம்பம், நானே இந்த கட்சியில இல்ல, எதுக்கு இந்த கொடி கம்பம் இருக்கணும்னு தூக்கிட்டார். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாரும் அதை செய்யல. அவரை பொறுத்தவரை அது சரி. அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காரு, நான் இந்த கட்சிக்கு செலவு பண்ணிருக்கேன், இந்த கம்பியாவது மிச்சமாவது தூக்கிட்டு போயிட்டார் கோவத்துல. அந்த ஒன்றிய செயலாளர் வீட்டு திருமணம் அண்மையில நடக்குது. அந்த திருமணத்துக்கு கட்சியினுடைய பொருளாளர் போய் உட்கார்ந்திருக்காரு. ஏன் பொருளாளரை பார்த்து நீங்க அந்த கேள்வி கேட்கல? ஏண்டா, கட்சியினுடைய கொடி கம்பத்தை கலட்டி கொண்டு போன ஒருவர் வீட்டில் போய் கட்சியினுடைய பொருளாளர் உட்கார்ந்திருக்காரு. நீங்க கேட்கவே இல்லையே. அண்ணன் கண்ணப்பன் இந்த கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டாருன்னு நீங்க சொல்லி குற்றம் சாட்டியவர் தானே? இங்கிருந்து போன பிறகு திமுகவில் சேர்ந்தவர் தானே? நீங்கள் நெருக்கடியாக இருந்த காலத்தில், அதிமுகவோடு கூட்டணியில் இருந்த காலத்தில் அவர் திமுகவில் போய் சேர்ந்து கட்சிக்கு இருந்த ஒரு சட்டமன்ற பிரதிநிதித்துவத்தையும் இழக்க செய்தவர். கம்பம் ராமகிருஷ்ணன் இவரும் சேர்ந்து கண்ணப்பனோடு இப்ப வரைக்கும் அவைத்தலைவர் தொடர்புல இருக்காரு. அவர் வீட்டுக்கு போய் உட்கார்ந்துருக்காரு, சாப்பிடுறாரு, அவருடைய சுக துக்கங்கள்ல பங்கெடுக்கிறாரு. ஏன் நீங்க இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஏன் சார் இது வரைக்கும் நீங்க கேட்கல? கோவில்பட்டியில ஒரு திருமணம், விமர்சனத்தை கடுமையாக வைப்பவர் அண்ணன் நாஞ்சில் சம்பத். அண்ணன் நாஞ்சில் சம்பத் அந்த திருமணத்துக்கு வர்றாரு. துரை போய் கட்டி பிடிச்சு பொன்னாட போத்தி தனியா மணமகன் அறைக்கு அழைச்சிட்டு போய் அவர்கிட்ட 1/2 மணி நேரம் பேசுறாரு. ஏன் சார் பேசுனீங்க? கட்சியை கடுமையா விமர்சிச்சுட்டு போனவராச்சு அண்ணன் சம்பத்து. அவர் கூட உங்களுக்கு என்ன கொஞ்சி குழாவ வேண்டிய உறவு? என்ன உறவு? அப்ப நீங்க செஞ்சா தப்பு இல்ல, மல்லை சத்யா செய்தா தவறா? இந்த கட்சியில் கடந்த காலத்தில் பயணித்தவர்களோடு நட்பின் அடிப்படையில் பழகினார்கள். இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு நான் வர்றேன். சரி, என் கூட மல்லை சத்யா அண்ணன் பேசினாருன்றது குற்றச்சாட்டு. ஒண்ணு, என்கிட்ட அவர் தொடர்புல இருந்தாருங்கிற செய்தியை நான் சொல்லணும், இல்ல அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன்ற செய்தியை சொல்லணும். நானும் இது வரைக்கும் யாரும் அண்ணன் சத்யா இப்படி சொன்னார் அப்படி சொன்னான்னு சொன்னதில்ல. அவர் அரசியல் பேசுறது இல்லை என்கிட்ட. அவர் பேசினா தமிழ்ச்சங்க செய்தி, கவியரங்கங்கள், வாழ்த்தரங்கங்கள், புத்தக வெளியீட்டு விழா, இந்த மாதிரியான செய்திகளை என்கிட்ட பேசுவார். மற்றபடி வேற தனிப்பட்ட நலன்களை பேசுவார், குடும்ப செய்திகளை பேசுவார். நான் இது வரைக்கும் சொல்லல, அண்ணன் சத்யாவும் யாருக்கிட்டையும் சொல்லல. அவர் என் கூட பேசினாருன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ கைபேசி ஒட்டு கேட்கிற வேலையை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இல்லையா? அதான உண்மை. என்கிட்ட ஆதாரம் இருக்குன்றாரு. உளவுத்துறையில எனக்கும் நண்பர்கள் இருக்குன்றாரு. யார் சொல்றா? வைகோ சொல்றாரு. என்ன சார் நியாயம் இது? நாடாளுமன்றத்தில் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுவதற்கு எதிராக சண்டமாருதம் செய்த வைகோவா இந்த ஈனச் செயலை செய்வது? உங்கள் மனம் கூசவில்லையா? ஒரு சக தளபதியை, உங்களோடு உண்மையும் நேர்மையும் வாய்மையுமாக நின்றிருக்கிற ஒரு தொண்டனை உளவு பார்க்கிற வேலையை செய்கிறீர்களே, என்ன நியாயம்னு கேட்கிறேன். மதிமுகல இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், உங்களோட போனையும் ஒட்டு கேட்பாங்க, ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. இந்த ஒட்டு கேட்கிற வேலை என்ன வேலை சார் இது? இது நியாயமா? உங்களுடைய கைபேசியை ஒட்டு கேட்டா விட்டுருவீங்களா நீங்க? எவ்வளவு பெரிய அஃபென்ஸ். அண்ணன் சத்யா இத பெட்டிஷன் ஆக்குனாருன்னா என்ன செய்வீங்க? என்ன சார் செய்வீங்க நீங்க? ஒட்டு கேட்கலாமா அப்படி? இவ்வளவையும் செய்துவிட்டு நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதற்குண்டான விடையை அவர்கள் சொல்லியே தீர வேண்டும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.